ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான சுண்டல் மசாலா எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 150 கிராம் பச்சை பட்டாணி எடுத்து கழுவிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்ப நான் குக்கர்ல போட்டிருக்கேன் வேக வைக்கிறதுக்காக. இப்ப இந்த பச்சை பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடி போட்டு வெயிட் போட்டுட்டு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பட்டாணி வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நாம இதுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ண போறோம். ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இது எல்லாத்தையும் நாம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைக்க போறோம். நல்லா விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப பாருங்க, நல்லா விழுதா அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி வரணும். இப்ப நாம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கலாம். கடாய் சூடானது கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தினா போதும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நாம அரைச்சிட்டு வந்திருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் இந்த பேஸ்ட் வந்து நம்ம இதுல ஊத்திக்கலாம். இப்ப இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நாம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து லோ ஃபிளேம்ல வச்சு செய்யுங்க. மேலெல்லாம் தெரிக்கும் இது. அதனால நம்ம லோ ஃபிளேம்ல வச்சு செய்யும் போது கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணலாம். ஒரு 2-3 நிமிஷம் இதே மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, கொஞ்சம் நல்லா திக்கா வந்திருக்கு. இந்த சமயத்துல 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்ப இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம். நம்ம பட்டாணிக்கு ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம். அதனால கொஞ்சமா உப்பு போட்டா போதும். இப்ப 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவரை கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சி வச்சிருக்கேன். அதை வந்து இந்த மசாலா கூட இப்ப நான் ஊத்திக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்ப பட்டாணி நல்லா வெந்திருக்கு. இத வந்து நாம இந்த மசாலாவோட ஊத்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். இப்ப பாருங்க, எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேல வந்திருக்கு. நம்மோட சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ சுண்டல் மசாலாவை நாம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். பவுலுக்கு மாத்தினதுக்கு அப்புறம் மேல கொஞ்சம் துருவின கேரட்டும் துருவின மாங்காய் கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நாம சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.